ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் பணியாளர்கள் மன உளைச்சலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி மிகுந்த ஒரு வேதனையை கொடுக்குது. தொழிலாளர்களை நசுக்கி பிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். என்ன அப்படின்னா, பொதுவாகவே டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் மதுபான பிரியர்களுக்கும் வாக்குவாதம், மோதல், முற்றுகை இப்படிங்கிற செய்தியை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே வரோம். அது மட்டும் இல்லை, பொதுமக்களுக்குமே டாஸ்மாக் பணியாளர்கள் மேலே ஒரு கோபம், வருத்தம் இருக்குது. ஏன்னா அவங்க பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிறாங்க அப்படின்னு. இது ஒரு புறம் இருந்தாலுமே டாஸ்மாக் பணியாளர்களை கடந்த சில மாதமாகவே பிஓஎஸில் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்துகிறாங்க டாஸ்மாக் நிர்வாகம். பிஓஎஸ் அப்படின்னா என்னென்னா, பொதுமக்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அதை நம்ம ஜிபே பண்ணுறோம்ல, அதுதான் அந்த பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்ஸுடைய ரூபாயை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை டாஸ்மாக் நிர்வாகம் மதுபான கடைகளுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த உத்தரவு பிறப்பிச்சதுலேருந்து டாஸ்மாக் பணியாளர்கள் யாருமே நிம்மதியாக தூங்குறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி மதுபானம் வாங்குறதுக்கு ஒருத்தங்க வராங்கன்னு வைங்க, அவங்கள்ட்ட கையில் பணம் தான் இருக்கும். அந்த நேரம் அவங்கள ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வற்புறுத்த முடியாது. ஏன்னு கேட்டால், அவன் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு மதுபானத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க, இந்த டாஸ்மாக் நிர்வாகம் அப்படின்னா, கையில் பணம் கொண்டு வந்தாலும் அவங்கள ஜிபே பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வற்புறுத்த சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஜிபே யூஸ் பண்ணுறவங்க ஜிபே பண்ணிடுவாங்க. ஜிபே யூஸ் பண்ண தெரியாதவங்க, ஜிபே இல்லாதவங்கெல்லாம் இந்த யூபிஐயில் எப்படி பணம் அவங்க போடுவாங்க? இப்போது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க, அன்றாட கூலி தொழில் செய்கிறவங்க, அன்றாட தோட்ட வேலைகளுக்கு போகிறவங்க, ஒரு வீடு கட்டுமான வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஜிபே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். பொதுவாக மதுபான பிரியர்கள் ஜிபே யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே குறைவு தான். ஆனால் இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் பணியாளர்களை நீங்கள் அவங்கள ஜிபேயில் பணத்தை கொடுக்க சொல்லி வற்புறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க டாஸ்மாக் பணியாளர்கள். ஏன்னு கேட்டால், நீங்கள் இந்த பிஓஎஸ்ஸுடைய பெர்சன்டேஜ் அதிகரிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மெமோ கொடுப்போம், உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம், ஏன் உங்களை வேலையை விட்டே நாங்கள் தூக்கிடுவோம், இப்படியெல்லாம் மிரட்டல் துணியோட டாஸ்மாக் நிர்வாகம் பணியாளர்களையும் அந்தந்த கடையுடைய சூப்பர்வைசரையும் மிரட்டுறாங்க. இதனால் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பயம் வந்துடுது, எங்கடா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இதனால் இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய சொந்த அக்கௌண்ட்டில் டாஸ்மாகில் இன்றைக்கி ஒரு 50,000 சேல்ஸ் ஆகுது, ஒரு இல்லை 20,000 சேல்ஸ் ஆகுது அப்படின்னா, அந்த வருமானத்தை, அந்த பணத்தை தங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டில் போட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, ஜிபே பண்ணி விட்டுறாங்க. இது ஏதோ ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். தொடர்ந்து ஒரு டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய பணியாளர் டெய்லியும் ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு அக்கௌண்ட்டில் போட்டு ஜிபே பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா, அவர் அப்போ மாதம் ஒரு 10,000 டெய்லியும் ஜிபே பண்ணுறாரு, அவரோட அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை போட்டுட்டு அப்படின்னா, அதுவே மாதத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். அப்போ இது எங்கே போய் இடிக்கும் அப்படின்னா, டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு டாஸ்மாக் பணியாளர்கள் தள்ளப்பட்டுருவாங்க. ஏன்னா இவங்க இந்த பிஓஎஸோடைய பெர்சன்டேஜை 25% வாங்கியிருந்தால் 40% வரைக்கும் பிஓஎஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 15% இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 30% அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் பணியாளர்களை ரொம்ப நிர்பந்தப்படுத்துறதுனால டாஸ்மாக் பணியாளர்கள்லாம் வேறு வழியே தெரியாமல் திக்குமுக்காடி போய் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காங்க. இந்த நிலைமையை டாஸ்மாக் நிர்வாகம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா ஜிபே இவங்க எதுக்காக இவ்வளோ நிர்பந்தம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை பற்றி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் நிர்வாகம், நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ டிஜிட்டல் மயமாயிடுச்சு, அதனால் நாங்கள் டிஜிட்டலில் கொண்டு வரோம், எங்கே போனாலுமே டிஜிட்டல் தானே, நம்ம ஒரு பூ கடைக்கு போனாலும் நம்ம டிஜிட்டல் பண்ணுறோம், ஒரு டிஃபன் சாப்பிட போனாலும் நம்ம ஜிபே பண்ணுறோம், இப்படி எல்லா சின்ன சின்ன வணிக வியாபாரமே ஜிபேயில் மாறும்போது நாங்களும் டாஸ்மாக் நிர்வாகமும் ஜிபேயில் நாங்கள் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்னு சொன்னாலுமே இதில் நிறைய எதிர்மறைகள் நிறையவே இருக்குது, பல விமர்சனங்கள் இருக்குது.
இவங்க எதுக்காக இப்படி ஜிபே பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஒரு சில டாஸ்மாக் கடைகள்லேயே ஜிபே பண்ணாலுமே பாட்டிலுக்கு இவங்க வாங்குகிற எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் அந்த காசை வந்து அவங்க தனியாக வசூலிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே டாஸ்மாக் பணியாளர்களை நீங்கள் ஜிபே தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறத ரொம்பவே அவங்க நிர்பந்தம் படுத்துகிறாங்க. இது வந்து கேட்டால் எங்களுக்கு கவர்மெண்ட்லேயே உத்தரவு போட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான உத்தரவு இதுவுமே நமக்கு செய்தியிலையோ இல்லை ஊடகங்கள்லையோ இல்லை பத்திரிகையிலையோ நமக்கு வரவே இல்லை. அப்போ என்னென்னா இவங்க வந்து மதுபானத்தை முழுக்க முழுக்க ஜிபே வாயிலாகவே அவங்க விற்றுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தான் $1,000,000 கேள்வியாக இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ தொந்தரவை டாஸ்மாக் பணியாளர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் தெரியலை. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஜிபே பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும்னு சொல்லி பயப்படுறாங்க டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள். இது எதுக்காக இவ்வளோ ஜிபே பண்ணுங்கன்னு வற்புறுத்துறாங்கன்றதை வந்து முதலாவது டாஸ்மாக் நிர்வாகம் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். குறிப்பாக மதுபான பிரியர்களுக்கெல்லாம் இதை தெரியப்படுத்தணும் டாஸ்மாக் நிர்வாகம். இதனால் என்னென்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்காக வந்து போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள்லாம் டாஸ்மாக் நிர்வாக சங்கங்கள்லாம் அதை பற்றி ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் எந்த ஒரு ஊடகமுமே இந்த செய்தியை வந்து வெளியே கொண்டு வரல. இந்த மாதிரி நிர்பந்திக்கிறாங்க ஜிபே பண்ண சொல்லி மதுபான பிரியர்களை அப்படின்னு சொல்லிலாம் எந்த ஒரு ஊடகமுமே இன்னும் இந்த செய்தியை வெளியிடலை. ஆனால் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பாருங்கள். இது வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்களுக்கு பணியாளர்களுக்கு அவங்களுக்கு வந்த உத்தரவு அது. அதில் இந்த உத்தரவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 25% கொடுத்துட்ருக்கவங்க 40% பிஓஎஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து பணி நீக்கம் பண்ணுவோம், உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம் இப்படிலாம் வந்து சொல்லி மிரட்டுறாங்க அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை. இதுக்காக ஸ்பெஷல் மீட்டிங்கெல்லாம் போடுறாங்க. ஸ்பெஷல் மீட்டிங்லலாம் அவங்கள கண்ணாபின்னான்னு பிடிச்சி பணியாளர்களை திட்டுறாங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க டாஸ்மாக் பணியாளர்கள். இவங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க டாஸ்மாக் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சங்கத்தினர். இந்த சங்கத்தினர் வந்து இப்போ போராட்டம் அறிவித்த பிறகு தான் இந்த செய்தி வந்து ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்து உண்மையான தகவல்ங்கிறத இதை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய யூடியூப் பக்கத்தில் நான் இந்த செய்தியை நான் போட்டிருக்கேன். ஆனால் எதுக்காக இப்படி நிர்பந்திக்கிறாங்கன்னு தெரியல பணியாளர்களை. இவங்க பணியாளர்களை நிர்பந்திக்கிறதுனால பொதுமக்களையுமே அவங்க வந்து கட்டாயப்படுத்த வேண்டியது இருக்குது. ஜிபே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி. இது எல்லாருக்குமே கஷ்டம்தான். எல்லாருக்குமே கையில் காசு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஜிபே பண்ணுங்கன்னு சொல்கிறது. இதை வந்து அரசாங்கம் தெளிவுபடுத்தணும். டாஸ்மாக் நிர்வாகம் இதை வந்து கைவிடணும். இந்த வேலையை இந்த பெர்சன்டேஜ் பிஓஎஸ் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பணியாளர்கள் கழுத்தை நெரிக்கிறத டாஸ்மாக் நிர்வாகம் கைவிடணும். இதை வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு பொதுமக்களுடைய கவனத்துக்கு டாஸ்மாகில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூடிய விரைவில் வெளிவரும் இந்த செய்தி. ஆனாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன்.